ஓகே 4-1ல ரோமன் லெட்டர் 1ல 3 சம் போட்டும் பேலன்ஸ் உங்களுக்கு போட சொன்னேன். இப்போ அடுத்தது வந்து நம்பர் 2. நம்பர் 2ல 4 சம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் சேம் ரெக்டாங்குலர் ஏரியா வச்சு ரெக்டாங்குலர் ஃபீல்டு வச்சு. ஸோ நான் எக்ஸாம்பிளில் போட்ட மாடலே தான், நம்பர்ஸ் தான் மாறி இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை இட் அவுட் ஆன் யுவர் ஓன். செகண்ட் சம் நான் போடுறேன். இப்போ செகண்ட் சம் என்னன்னா, the product of two consecutive numbers are 306. Product of two consecutive integers is 306. Find the numbers or integers. Consecutive numbers எப்படி எடுத்துக்கலாம்? Let the numbers be x, x plus 1. So product of consecutive numbers is 306. அப்படி என்ன அர்த்தம்? x multiplied by x plus 1 is equal to 306. Any integer first number x னு வெச்சிட்டோம்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? x plus 1. So x multiplied by x plus 1 is equal to 306. So என்ன வரும்? x square plus x is equal to 306. ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா x square plus x minus 306 is equal to 0. இதுதான் required quadratic equation. Okay, x square plus x minus 306. அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த எக்ஸசைஸ் போகும்போது இதே ப்ராப்ளத்தை டிஃபரெண்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணி இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸை கண்டுபிடிப்போம். ஸோ அதனால இப்போ இந்த எக்ஸசைஸ்ல இப்போதைக்கு நம்ம பார்க்கறது ஒன்லி டு ஃபார்ம் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அடுத்த எக்ஸசைஸ் வரும்போது இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, now we'll go for third sum same again age sum. hope நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஜ் பேஸ் பண்ண சம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எக்ஸாம்பிள்ல. ஸோ அதனால இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ யூ டூ இட் யுவர் செல்ஃப் 1 and 3. if any doubt I will clear it. okay, or you can live classes பார்க்கலாம். இல்லைன்னா fourth sum கவனிங்க. a train travels a distance of 480 kilometers. d is equal to எவ்வளவு? 480 kilometers. fine. இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மென்ட் மாத்துறாங்க. என்னது? ஒருவேளை ஓகே, டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, டைம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நம்ம எகைன் பாலினாமியல்ல பார்த்துருக்கிறோம் எப்படி வந்து ஈக்குவேட் பண்றதுன்னு. ஸ்பீட் multiplied by time is equal to distance. okay, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸ்பீட் multiplied by time is equal to distance. இதுதான் இந்த மூணுத்துக்குமான. or we know speed is equal to distance per time. சரி, இதுதான் ஃபார்முலா. அதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரணும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டைம் இன்டு டிஸ்டன்ஸ் கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ கொடுத்திருக்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, d கொடுத்துட்டாங்க. என்ன கண்டிஷன் சொல்றாங்க? if speed is reduced by 8 kilometers. ஸ்பீட் கம்மியா போணும். ஸ்பீட் கம்மியா போனா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அதே டிஸ்டன்ஸ் போறதுக்கு டைம் ஜாஸ்தியா தான் ஆகும். சிம்பிள். ஓகே, so if speed is reduced by 8 kilometers, it would have take 3 hours more. அப்போ இப்போ given dataல இருந்து நம்ம முதல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, given என்ன கொடுத்திருக்காங்க? d கொடுத்திருக்காங்க. d is given 480 kilometers. ஓகே, what is speed? நம்ம கண்டுபிடிக்க சொல்றது ஸ்பீட் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. find the speed. so நம்ம என்ன பண்ணணும்? you have to take speed as x or u. ஏன் u? ஜெனரலா நம்ம ஸ்பீடு வெலாசிட்டி எல்லாம் பார்க்கும்போது u v இந்த நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ அதனால we can use speed as u or even x or y, anything is okay. but since we have been using
u, v and all for speed, velocity and all. So we will use the same notation. Speed is equal to u. Okay. It means speed u, then what will be time? Distance by speed. அப்ப என்ன வரும்? 480 by u. Okay, I am using u here. So in the distance u speed travel panna, it might have take 480 by u hours. Okay. Now the condition is if speed is reduced by 8 kilometers per hour. Abdina, what is the new speed? That is u minus 8. New speed is u minus 8. Okay. What is the time? Time will increase by 3 hours. It means new time is equal to 480 by u plus 3. Okay. So we have a new speed, new time. What is the distance? Distance remains same. It's only 480 kilometers. So speed multiplied by time is equal to distance. So u minus 8 multiplied by 480 by u plus 3 is equal to 480. இங்க LCM எடுப்போம். LCM எடுத்தா என்ன வரும்? u minus 8 multiplied by 480 plus 3u divided by u is equal to 480. So இங்க numerator multiply பண்ணுவோம், denominator cross multiply பண்ணுவோம். We will get, see, u multiplied by 480 is 480u plus 3 into u into u, that is u into 3u, 3u square minus 8 into 480. என்ன வரும்? minus 480. 0, 0, 64, 6, 3840. Minus 24u is equal to, that is u into 480, 480u, u into 3u, 3u square, minus 8 into 480, minus 3840, minus 8 into 3u, minus 24u is equal to u into, இது cross multiply பண்றோம், u into 480, 480u. நல்லா பாத்தீங்கன்னா 480u, 480u. இல்ல நீங்க இந்த பக்கம் left hand side கொண்டு வந்து கூட 480u minus 480u again is going to get cancelled. So இங்க பண்ணிக்கலாம். So balance என்ன இருக்கு? 3u square minus 24u minus 3840 is equal to 0. இது எல்லாமே multiples of 3 இருக்கு. So we are dividing by 3 both sides. என்ன கிடைக்கும்? u square minus 8u minus 1280 is equal to 0. 1280. Okay. So u square minus 8u minus 1280 is equal to 0 is the required quadratic equation. Okay va? So திரும்பவும் சொல்ற ஃபர்ஸ்ட்ல இருந்து given data a vehicle travels 480 kilometers. Simple. They didn't mention the time and the speed of the initial statement. Okay. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? If the speed is reduced by 8 kilometers per hour. Speed reduce பண்ணா automatically என்ன ஆகும்? Time increase ஆகும். So the time increases by 3 hours. Okay. So நம்ம given data ல இருந்து we need to assume. So
let us assume speed is equal to u. Okay, speed u irundha, what will be the time? Time is equal to distance by speed, that is 480 by u. If a given condition la new speed is reduced by 8, it means new speed is u minus 8. Okay, ஏன்னா 8 km ஸ்லோவா போயிருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம், u ல இருந்து 8 ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். சோ u minus 8. New time na automatically time will increase by 3 hours. It means 480 by u plus 3. This gives the new time. As I mentioned earlier, what is distance? Speed into time. So we are multiplying speed into time. The new speed is u minus 8. New time is 480 by u plus 3 is equal to the same distance 480 kilometers. So இது நம்ம LCM எடுக்கிறோம், அதுக்கப்புறம் multiply பண்றோம், simplify பண்றோம். Simplify பண்ணா we are getting u square minus 8u minus 1280 is equal to 0 is the required quadratic equation. Okay, by this we are completing 4.1. So இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பார்த்தோம், what is quadratic polynomial, அதுக்கப்புறம் அதுல இருந்து what is quadratic equation. Okay, what is the standard form of quadratic equation, history of quadratic equation, எப்பெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, when from how long it has been used. So it went almost BC 500. So BC 500 and then Euclid's in BC 320 if my memory is correct, and then in AD 620 approximately, and then comes AD 1200 approximately. So இதுல மூணு விஷயங்கள் மூணு மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒன்னு சிம்பிள் solving by splitting the middle term, or we will say it as sum product method, general. And second is by completing the squares, and third is by using quadratic formula. So இந்த மூணு மெத்தட்ல என்ன பண்ணலாம்னா quadratic equation சால்வ் பண்ணலாம். இதை நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல பார்க்கலாம், நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்ல. As of now, so we have found how to form a quadratic equation. அது இல்லாம given equation ஒரு quadratic equation-ஆ அப்படின்னு வெரிஃபை பண்ண கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் words statement வச்சு equation form பண்ண கத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. So we have found, or we learn, or you learn from the given statement how to form a quadratic equation. Okay, before that, whether the given equation is a quadratic equation or not. So these things we have learned so far. In the next episode we will see how to solve a quadratic equation.